பொதுவா தமிழ்நாட்டு சோசியல் மீடியாக்கள்ல நீயா நானா நிகழ்ச்சியில நடந்த பேச்சுக்களும் விவாதங்களும் வைரல் ஆகிறது வழக்கமாவே இருக்கும். அந்த மாதிரி இந்த வாரம் எபிசோட்ல இருந்து 2 வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. அரசியல் மோசம் அப்படின்னு சொல்ற ஒரு தரப்பு ஒரு பக்கம், இல்ல அரசியல் மோசம்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ற தரப்பினர் இன்னொரு பக்கம். இந்த 2 பேரும் சேர்ந்து விவாதிக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட கரு. அதுல முக்கியமா ஒரு அம்மா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அரசு எடுத்த முடிவு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசியிருந்தாங்க. அவங்க பேசின விஷயம் இப்போ வைரல் ஆகி பெரிய பேசு பொருளா மாறிட்டு வருது. அந்த காணொலியில பேசின அம்மாவோட பெயர் தனசக்தி. அவருடைய தனிப்பட்ட முறையில பேசாம அவருடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லி ஒரு பொது பிரச்சனையை டிவி விவாதம் முன்னாடி வச்சாங்க. அவருடைய கணவர் பிரிஞ்சு போகும்போது இவருடைய ஐடி ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டதால அதை மீட்க முடியல, அரசோட ரேஷன் பொருட்களை வாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரிஞ்சு போன கணவரோட பேர் தான் ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் அப்படிங்கிற பேர்ல இருக்கும், அவரோட போன் நம்பர் தான் இருக்கும். அதனால அவருடைய ஒத்துழைப்பு இல்லாம அந்த பேரை நீக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாம புது கார்டு வாங்கணும்னா டிவோர்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும். என்னுடைய உடல்நிலை சரியில்லாத போது நான் என்னுடைய உடல்நிலையை பார்ப்பனா இல்ல நான் கோர்ட்டுக்கு போயிட்டு அலைஞ்சிட்டு இருப்பனா? இந்த மாதிரி ரேஷன் கார்டு பிரச்சனையால கணவரால கைவிடப்பட்ட பெண்கள் மிகவும் பாதிப்படைகிறாங்க அப்படின்னு தெளிவா பதிவு பண்றாங்க. அடுத்துதான் நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் போய் பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஆனா நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். என் பக்கம் நியாயம் இருக்கு, என் பக்கம் உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கான இது எனக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஒரு ஜீவோ பத்தி தெரிய வந்தது. அதன் மூலமா 5 நிமிஷத்துல என்னுடைய பேரை மாத்தி எனக்கு புது ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அந்த அரசாணையில என்ன சொல்லியிருந்தாங்க, அது எந்த அளவுக்கு எனக்கு பயனுள்ளதா இருந்தது, என்னை மாரி இருக்கிற ஒரு கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு பதிவு பண்றாங்க. இந்த வீடியோ தான் இப்ப வைரலா மாறிட்டு வருது. பலரும் தனசக்தி அம்மாவோட தைரியத்தையும் அவருடைய விடாமுயற்சியும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது வெளியே தெரிய வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான ஒரு அரசாணையை வெளியிட்டதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குறிப்பிடத்தக்க ஜீவோ ஆகஸ்ட் மாசம் 25ஆம் தேதி வருது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில தமிழ்நாடு அரசு அமைஞ்சு 5 மாதங்களுக்குள்ளேயே இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அரசாணையில என்ன சொல்றாங்கன்னா, கணவரோட பெயர் குடும்ப அட்டையில இடம் பெற்றிருக்கிற காரணத்தினாலும் பெண்மணியோட பெயரை ரேஷன் கார்டுல இருந்து நீக்கிறதுக்காக இணைய வழியில கணவர் விண்ணப்பிக்காத காரணத்தினாலும் நீதிமன்ற விவாகரத்துக்கு சான்று போன்ற அட்டைகள் வழங்கப்படாத நிலையில அந்த பெண்மணிகளோட உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படுவதா எங்களுடைய கவனத்துக்கு வந்தது. இந்த நிலையில தான் இப்படி கணவரால கைவிடப்பட்டு மனவாழ்வு முறிஞ்சி தனியா வாழ்ற பெண்களுக்கு பெண்ணோட ஆதார் எண் மற்றும் கணவர்கிட்ட இருக்கிற குடும்ப அட்டையில இருக்கிற தரவுகளின்படி சம்பந்தப்பட்ட பெண் தனியா தான் வசிக்கிறாரா, அவருடைய குழந்தையோட தனியா வசிக்கிறாரா அப்படின்னு சம்பந்தப்பட்ட அலுவலர் செக் பண்ணிட்டு அதை எழுத்துப்பூர்வமா எழுதி வாக்குமூலமா வாங்கிக்கிட்டு சம்பந்தப்பட்ட அலுவலர் தன்னுடைய அதிகார வரம்பினை பயன்படுத்தி அந்த பெண்மணிக்கு புதிய ரேஷன் அட்டையை வழங்கலாம் அப்படின்னு அந்த அரசாணையில சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இப்படி கைவிடப்பட்ட பெண்மணிகள் புதுசா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க கிட்ட விவாகரத்து சான்றுலாம் கேட்காம இதன்படியே புதுசான ரேஷன் அட்டைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு ஜீவோ தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பல பெண்மணிகளுக்கு உதவிகரமா இருந்திருக்கு. அதை தான் இப்போ தனசக்தி அம்மா அந்த பேட்டியில வெளிப்படுத்தி இருக்காங்க. அவங்க பேசும்போதே ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் அவங்க பேசி முடிச்ச பின்னாடி கண்ணீர் வரதையும் பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த அரசாணை அவருக்கு எவ்வளவு உதவிகரமா இருந்திருக்கு, இந்த ஒரு சின்ன முடிவு எவ்வளவு முக்கியமான முடிவு அப்படிங்கறதெல்லாம் அதன் மூலமா நம்மளால உணர்ந்துக்க முடியுது. அரசோட கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அந்த அரசாணையில சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு மைக்ரோ லெவல்ல இருக்கிற ஒரு பிரச்சனையை அரசு கண்காணிச்சு அதை கவனத்துக்கு எடுத்து அதை அரசாணை வெளியிட்டு ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுதுன்னா அந்த கவர்மெண்ட் மிகவும் சென்சிபிளான கவர்மெண்ட் அப்படின்னு தான் பல பேர் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலம் அப்படின்னு சொல்லப்படுறது வெறும் பேச்சுவார்த்தைக்காக மட்டும் கிடையாது. அது வளர்ச்சிக்கான பல கட்டமைப்புகளை உள்ளடக்கி தான் இவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். அதுல ஒரு பெரிய முடிவு தான் நுகர்பொருள் வாணிப கழகம். இது 1980களிலே உருவாக்கப்பட்டது. அதன் மூலமா தான் இலவச அரிசி கொடுக்கிற திட்டமாகட்டும் இல்ல ₹1 ஒரு படி அரிசி அப்படின்னு கொடுத்த திட்டமாகட்டும் எல்லாமே அமல்படுத்தப்பட்டது. இந்தியா முழுக்க எப்படி போஸ்ட் ஆபீஸ் நிறைஞ்சிருக்கோ அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க அங்கங்க நியாய வேலை கடைகளை அமைச்சு அதன் மூலமா நுகர்பொருட்களை மக்களுக்கு விநியோகம் செஞ்சு ஒரு பெரிய சிஸ்டத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறது தான் நம்ம திராவிட அரசுகளோட மிகப்பெரிய சாதனை. ஒரு சின்ன ரேஷன் கார்டு மூலமா அவருக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட எல்லாமே கொடுக்கப்படுது. பொங்கல் சமயத்துல வேட்டி சேலைகள் இனிப்பு பொருட்கள் எல்லாமே வந்து சேருது. ஆதாருக்கு முன்னாடியே நமக்கு ரேஷன் கார்டு மட்டும் தான் ஒரே அடையாளமா இருந்து நமக்கு ஒரு முக்கியமான ப்ரூஃபா இருந்திருக்கு. ஆக இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு ஜீவோக்காக இவ்வளவு பேசலாமானா கண்டிப்பா பேசிதான் ஆகணும். இந்த ஒவ்வொரு ஜீவோவும் ஒவ்வொரு மாற்றத்தை உண்டாகக்கூடியது. அரசு எடுக்கும் சரியான முடிவுகளும் சரி தவறான முடிவுகளும் சரி
அது கடைகோடி மக்கள் வரைக்கும் பாதிக்கும், அது கடைகோடி மக்கள் வரைக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இன்னொரு முறை இந்த விஷயத்தை தெளிவா எடுத்து சொல்லி வெளியே கொண்டு வந்த தனசக்தி அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்குவோம். இன்னொரு பக்கம் பாஜக இப்பதான் 5 வருஷத்துக்கு இலவச ரேஷன் பொருள் கொடுக்கறத பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அத அவங்களோட தேர்தல் அறிக்கையிலேயே வெளியிடுற அளவுக்கு இப்பதான் வந்திருக்காங்க. ஆனா 80கள் தொட்டு நம்ம மக்களுக்கு எப்படி நுகர்பொருட்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்மளால இலவசமா கொடுக்க முடியும், ₹1 கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம திராவிட அரசுகள் ரொம்ப யோசிச்சு செயல்பட்டு இருக்காங்க. இப்படி 50 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு நம்ம முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது இப்பதான் நான் பைப்பு போட்டு தண்ணீர் குழாய் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நிற்கும் போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதனாலதான் தமிழ்நாட்டை பார்த்து இந்தியா முழுக்கவே கத்துக்கணும் அப்படின்னு நம்ம பாடம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க.